Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்துஸ் கிச்சன். ஆல்ரெடி சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஹோம்லி ஹப்ல இருந்து கிராக்கரி ப்ராடக்ட்ஸ்ல நிறைய பார்த்துருப்போம். லேட்டஸ்ட் மாடல் அது பார்க்கலன்னா வீடியோவில் பாருங்கள், லிங்க் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா சூப்பரான யூனிக் மாடல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராஸில் வரக்கூடிய ஒரு கீ பாட் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை நீங்கள் வந்து ஆயில் பாட்டாக கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு வந்து ரொம்பவே அழகு சேர்க்கக்கூடியது. வித்து ஸ்பூனோடே வருது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் டைப்பில் வருது, பார்த்திங்கனாலே தெரியும். மேலே வந்து அந்த பிராஸ் வந்து கோட்டிங் தான். இது வந்து கம்ப்ளீட்லி பிராஸ் மெட்டல் கிடையாது, ப்ரீமியம் எஸ்எஸ் குவாலிட்டியில் மேலே வந்து அந்த பிராஸ் கோட்டிங் கொடுத்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதிலே வந்து ஒரு சின்ன சைஸில் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 ml பிடிக்கும். இது ஒரு 100 ml பிடிக்கக்கூடியது. உங்கள் வீட்டுக்கு எது தேவையோ, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் பிடிக்கிற மாதிரி ஒரு 7 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான மசாலா டப்பா தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிராஸில் பண்ணது. இது வந்து எஸ்எஸ் கிடையாது. அடுத்தது வந்து இன்னொரு மாடல். இது பார்த்திங்கன்னா லிட்டில் வந்து நம்ம கை வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு மாடலில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு யூனிக் மாடல், ரிச் அண்ட் ராயலாக இருந்தது. நல்லா வெயிட்டாகவும் ஸ்டர்டியாகவுமே இருந்தது. இப்போ இந்த 2 மசாலா டப்பாவில் பார்த்தீங்கன்னா எது நல்ல பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுற இந்த மாடல் தான். அசோக சக்கரம் வச்ச மாதிரியான மாடல். காஃபி வந்து காஃபி மக்கில் குடிக்கிறதோட இந்த மாதிரி டபரா செட், அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய இந்த மாதிரி பிராஸ் கலரில் வரக்கூடிய டபரா செட்டில் குடிக்கும்போது அந்த காஃபியோட டேஸ்ட்டே ஒரு தனியாக தாங்க தெரியும். இதை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 530 ருபீஸு. ஒரு டிஃப்ரெண்ட்டான டபரா செட் இப்போ வந்து புதுசாக லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் டபரா செட்லாம் இருக்குது. இந்த மாதிரி பூஜைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாயசமோ ஒரு தீர்த்தமோ வச்சு சாமிக்கு படைக்கிற மாதிரி டம்ளர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இங்கே இருக்குது 270 ருபீஸில். எங்களுக்கு பிராஸ்லலாம் டபரா செட் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சூப்பரான யூனிக் மாடல். அதே நம்ம பிராஸில் பார்த்த மாதிரியே சில்வரில், அதாவது எவர் சில்வர்லையுமே பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றிலும் ஒரு ஹேமர் டைப்பில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டம்ளர்ஸுமே வந்து நம்ம ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சூப்பரான மாடலுமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரே ஒரு டம்ளர் காஃபி டீ சூடு பண்ணணும், இல்லை காஃபி டீ ஆற்றணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி மாடலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கப் அண்ட் சாசர் மாடல் பார்த்துட்டு இருக்கீங்க. செராமிக் ஐட்டம், கிளாஸ் ஐட்டம்லாம் கை தவறும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து எவர் சில்வரில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதனுடைய கப்புமே ஸ்டர்டியாக இருந்தது. கீழே இருக்க அந்த சாசர் தான் வந்து ரொம்ப யூனிக்காக க்யூட்டான பேட்டர்னில் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இப்போ சில்வர், அதாவது எஸ்எஸ்ல கூட பார்த்திங்கன்னா சூப்பரான மாடல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சர்விங் பேன் மாதிரியான மாடல் தான் பார்த்துட்ருக்கோம் வித் லிட்டோட. இப்போ வந்து ஸ்பெஷல் என்னென்னா எல்லா பாத்திரத்துலையுமே இந்த மாதிரி ஹேமர் டைப்பில் கொண்டு வராங்க. அது ஒரு கிளிட்டர்னஸ்க்காக. மாடலுமே ரொம்ப சூப்பர் வந்து உள்ளே வந்து பிளைனாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற இதே மாதிரியான சூப்பரான க்யூட்டான ப்ராடக்ட்லாம் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். அதனோட லிங்க் ஸ்க்ரீனில் பாருங்கள், கொடுத்துருக்கேன். அதில் கூட நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரைஸ் பாட் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ரேலேடி பிராண்டில் வந்திருக்கு. இப்போ வந்து சின்ன வயசு பசங்களும் சரி, வயசானவங்களும் சரி, சாதம் வடிக்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டோம்னா நல்லா வந்து ஈஸியாக சூப்பராக நீங்கள் வந்து இதில் சாதம் வடிச்சிக்கலாம்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நூடுல்ஸ் பாஸ்தா இதெல்லாம் வந்து ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணணும், அதில் கஞ்சி வடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இதில் நீங்கள் வேக வச்சு வடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து வித் ஸ்டாண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் வந்து தனி ப்ரைஸு, அதனுடைய குக்வேர் வந்து தனி ப்ரைஸு. இந்த ஸ்டாண்டுடைய ப்ரைஸுமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீவர்ஸ், இது கம்ப்ளீட்லி நோ ப்ரொமோஷன். நம்ம எந்த ஷாப்லேயுமே வந்து ஒரு பைசா கூட வாங்கிட்டு நம்ம ப்ரொமோஷன் பண்ணல. நம்மளுடைய சேனலுடைய கண்டென்ட்டே இதுதான். நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பரான க்யூட்டான ப்ராடக்ட் எங்கெங்கே கிடைக்கும்ன்ற விபரத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே நோக்கம் தான் நம்ம சேனலுடையது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி க்யூட்டான ப்ராடக்ட்லாம் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சூப்பரான கண்டென்ட்டில் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. கூடவே ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு க்யூட்டான ப்ராடக்ட்டுங்க. இது பார்த்திங்கன்னா கிளாஸில் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி கிளாஸில் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ்வேர் கண்டெய்னர் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் 360 rupeesல. இந்த சம்மருக்கு யூஸ் ஆகிற மாதிரியான சூப்பரான இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பவுல்ஸு, ஜூஸ் கிளாஸு அண்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பவுல் செட்ஸு இதெல்லாமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நிறைய யூனிக் ஐட்டம்ஸாக இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி க்யூட்டான ப்ராடக்ட்லாம் நேரில் வந்து வாங்க முடியாதவங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த ஷாப்புடைய வாட்ஸ்அப் ஆர்டர் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வந்து நம்ம டிமார்ட்டில் கூட பார்க்க முடியாதுங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து யூனிக் ஐட்டம்ஸு, ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருந்தது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து அவ்வளோ வெரைட்டிஸில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அக்ரிலிக் மெட்டீரியல், எல்லாமே வந்து நம்ம மல்டி பர்பஸ் யூஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், ஃப்ரிட்ஜுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஒரு பேஸ்டல் பிங்க்கில் இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோலாம் நம்ம வந்து பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர் தான். இதிலே வந்து ஆனியன், கார்லிக்கு எது வேணால் வந்து நீங்கள் ஒரு பிக் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து நல்லா வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து இந்த ஸ்பைஸ் ஜார்ஸ்லாம் வந்து தமிழில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அது ரொம்பவே சூப்பரான விஷயம்ங்க. இப்போ வந்து ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் தெரியும், பட் வந்து நம்ம அம்மாக்களுக்கு பாட்டிங்களுக்கெலாம் வந்து தமிழ் தான் தெரியும். ஸோ வந்து தமிழில் மென்ஷன் பண்ணுறது வந்து சூப்பரான விஷயம்ங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பைஸ்க்கு ஏற்ற கலர்லையுமே கொடுத்துருக்காங்க. லைக் பார்த்திங்கன்னா மிளகாக்கெலாம் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, மஞ்சளுக்கெலாம் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, வெந்தயம் கூட பாருங்கள் அதே கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 கிலோ ஸ்டோர் பண்ணுற மாதிரியான கார்லிக் கண்டெய்னர் பார்த்துட்டு இருக்கீங்க, வித் ஹேண்டிலோடு வருது.
ஸோ இந்த ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து எஸ்எஸ்ல வரக்கூடிய பாத்திரங்கள் அண்ட் இப்போ பார்க்குற மாதிரியான க்யூட்டான டஸ்ட்பின் கலெக்ஷன்ஸ், கிச்சன் டூல்ஸு, கிச்சன் கேட்ஜெட்ஸு, இன்னும் நிறைய வகையான நம்ம எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் இந்த கடையில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்ன வியூவர்ஸ் வழக்கம் போல் கேட்குறதா, வீடியோ எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவில் ஏதாவது ஒரு பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.